First chapter beginning. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்காதீங்க. ரெடி ஆகாததுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படி சொல்கிறாரு ஆத்தர். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகுமாமா அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு, நிறைய ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குறதுக்கு. நாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதை விட நம்ம ப்ரிப்பேர் பண்ணாததுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய போல்ட்னஸ் கிடைக்குமாமா. அந்த போல்ட்னஸ் நம்ம ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒன்று. நாம் ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடாது. நாம் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 3 புக்ஸ் இல்லை 3 ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் படிக்கணும். அதுக்கு மேலே எதுவுமே படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய படித்தோம்னா நாம் அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறதே நம்மளோட ஒரு ரெசிஸ்டன்ஸாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 குயிக் தாட் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டே ப்ரிமிட்டிவ். க்ரியேட்டிவான விஷயம் எல்லாமே நம்மளோட ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் தான் நமக்கு கிடைக்கும். நாம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நாம் ஸ்டூப்பிடாக இருந்து அந்த ஒர்க்கை பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அது இல்லாமல் நம்ம அது சீக்கிரமாக அச்சீவ் பண்ணவும் முடியும். நிறைய க்ரியேட்டிவிட்டியும் அந்த ஒரு ப்ரைமரி லெவலில் தான், அதாவது ஸ்டூப்பிடாக இருக்கும்போது தான் கிடைக்கும். இதுக்கு ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை நிறைய கயோஸ்க்கும் பெயினுக்கும் பிளட்டுக்கும் நடுவில் தான் பிறக்கும். ஆத்தரோட செகண்ட் தாட் என்னென்னா, ஸ்விங் ஃபார் த சீட்ஸ். ஆத்தரோட ஃபஸ்ட்டு ஜாபே நியூயார்க்கில் ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது தான் நாம. அப்போ ஆத்தருக்கு எவ்வளோ சின்ன க்ரியேட்டிவிட்டியான ஏதாவது ஒரு விஷயம் தோணுனாலும் டக்குன்னு போய் அவரோட மேனேஜர்ஸ் கிட்ட சொல்லிடுவாராமா. சின்ன சின்ன விஷயம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்மளால் பெரிய பெரிய செயல்கள்லாம் பண்ண முடியும். ஆத்தர் ஒரு தடவை அவரோட மென்டார் கூட ஒரு லஞ்சுக்கு போயிருக்காரு. அவரோட மென்டார் பேர் ஜோய் ஆலன். அவர் ஒரு பெரிய ரைட்டர். அவர் எப்போவுமே ஒரு எல்லோ கலரில் பேப்பர் வச்சுட்டு அதில் நிறைய ஹிண்ட்ஸ் எழுதி அது மாதிரி வச்சுருப்பாராமா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ண தேவையில்ல. ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணி அது நம்மளை ரூயின் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன பேப்பரில் அவுட்லைன் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். கடவுளே பெரிய நாவல் எழுதுறதுக்கு ஒரு சின்ன சீட்டில் தான் எழுதி வச்சுருப்பாராமா. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அவுட்லைன் மாதிரியான திங்ஸை ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுருந்தா போதும், ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒன் ஷீட்டை ஆத்தர் எல்லோ ஃபூல்ஸ் கேப்னு மென்ஷன் பண்ணுறாரு. இதை பற்றி இந்த புக்கில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லோ ஃபூல்ஸ் கேப்புங்கிறது ஒரு சிங்கிள் ஷீட். தட் சிங்கிள் ஷீட் ஹேஸ் த அவுட்லைன் ஃபார் அவர் ஒர்க். ஆத்தர் இந்த எல்லோ ஃபூல்ஸ் கேப் ஷீட்டில் என்னென்ன எழுதி வைக்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரும் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த புக்கில் நிறைய பிஸ்னஸஸ்க்கு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறதுக்கான 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே டிஜிட்டலாக ஒரு பேஜ் இருக்கணும். அந்த பேஜில் அவங்களோட விஷஸு, எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே அவங்க ஓன் பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுக்கணும். செகண்ட் என்னது, அந்த பேஜை யார் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, எது இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த யூசர் தான் முடிவு பண்ணணும். மூணாவது, நம்ம வேறு யார்கிட்டையாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனு, ரெக்வஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸு, மெசேஜிங்கு அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கணும். இதுதான் ஃபேஸ்புக்கான 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் நாம் ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கும் சிங்கிள் எல்லோ ஃபூல்ஸ் கேப்பில் நம்மளோட 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் எழுதி வச்சுக்க சொல்லியிருக்காரு. ஆத்தர் ஸ்டார்ட் அட் த எண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது கடைசியில் என்ன ரிசல்ட் வேணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி வேணும்னா ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸை தான் சால்வ் பண்ணணும். இதே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணணும், எப்படி உட்காந்து சாப்பிட்ணும், என்னென்ன மெனூஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன வேணும்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எப்படி நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் வாட் இஸ் திஸ் அபவுட் அப்படின்னு கேட்கணும். அதாவது நம்ம இப்போ ஒரு மூவி பண்ணுறோன்னா இந்த மூவி எதை பற்றினது, நம்ம இப்போ ஏதாவது ஒரு புக் எழுதணும்னா இந்த புக் எதை பற்றினது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நாம் எப்போயாச்சும் மெடிடேட் பண்ணியிருக்கோமா? நம்ம மெடிடேட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், தாட்ஸுக்கும் சேட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாட்ஸ்னால் நம்மளுக்குள்ளே இருந்தே வரும். ஆனால் சேட்டருங்கிறது நம்ம வெளியே பார்த்த விஷயம், நம்ம டீச்சர் சொன்ன விஷயம், நம்ம அப்பா அம்மா சொன்ன விஷயம், இல்லை எங்கேயாவது படித்த விஷயம் நம்ம சேட்டரிங்காக நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் நம்ம மெடிடேட் பண்ணும்போது.
ஆக்சுவலாக ஆத்தர் டோன்ட் திங்க் அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாருல்ல, அது வந்து டோன்ட் திங்க்குங்கிறது உங்களோட சேட்டரை திங்க் பண்ண விடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம சேட்டரை நம்ம லிசன் பண்ணி ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்மளோட சேட்டர்ஸ் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். இந்த சேட்டர்ஸ் வந்து எப்படி நமக்குள்ளே வந்திருக்கோன்னா, நம்ம அப்பா அம்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம டீச்சர் நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஒரு சேட்டராக நம்மளோட மைண்டுக்குள்ளே வரும். அதை லிசன் பண்ணிவிட்டு நாம் வந்து நம்ம ஒர்க்கை பண்ணாமல் ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட், அதாவது சேஃப் ஜோனுக்கு போயிடுவோம். ஸோ ஆத்தர் வந்து சேட்டரை பிலீவ் பண்ணாதீங்க, லிசன் பண்ணாதீங்க. உங்கள் தாட்ஸ் வேறு, சேட்டர் வேறு, இன்ட்யூஷன் வேறு, சேட்டர் வேறு அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் வந்து ஆல்ரெடி சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணட்டும், லெட் இட் பி அப்படி சொல்லியிருக்காருல. ஆக்சுவலாக சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது தான் தாட்ஸுன்னு சொல்கிறது. சேட்டருங்கிறத நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம சொல்லுது, இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. தாட்ஸ் வேறு, சேட்டர்ஸ் வேறு. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கான்செப்ட் கிடச்சிருச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி வந்து எல்லோ ஃபூல்ஸ் கேப் வந்து ரெடி பண்ணணுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன?